ரைட். இந்த வருஷத்துடைய கடைசி ஓய்வு நாள். ஆமென். இந்த வருஷம் இப்பதான் தொடங்கின மாதிரி இருக்கு. 12 மாதங்களை முடித்து இன்னும் ஒரு 3 நாள்ல ஒரு புதிய வருடத்தை நாம் காண இருக்கின்றோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை 2025 இருந்தது. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை 2026 இருக்கும். ஆமென். விசுவாசிக்கிறவங்க கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தூங்குறதுக்காக சர்ச்சுக்கு வரல. ஆமென். ஆண்டவரை ஆராதிக்க இந்த வாரம் விசேஷித்த வாரம், 51வது வாரம். நம்ம இந்த வருடத்தை முடிக்க இருக்கின்றோம். ஆமென். அதனால இதை நம் குடும்ப ஞாயிறாக நம்முடைய சினாட் மாமன்றம் நமக்கு இதை ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க. அழகான ஒரு தலைப்பு, குடும்பம் வன்முறையற்ற ஒரு சரணாலயம். ஃபேமிலி a sanctuary of non-violence. ரைட். இன்னைக்கு நம்ம குடும்பமாக கர்த்தருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். லாஸ்ட் சண்டே ஆஃப் திஸ் இயர் 2025. ஆமென். ஸோ கர்த்தர் நல்லவராகவே இருக்கின்றார். இந்த வருடத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தை திரும்பி பார்ப்போமா? அதான் நான் சொல்ல வந்த முதல் குறிப்பு. Let us turn back. ஒரு சிலர் திரும்பி பார்க்குறீங்க. இல்லை, திரும்பி பாருங்க. நான் சொல்லுது இந்த வருஷத்தை திரும்பி பாருங்க. ஜனவரி மாதம் இதே ஆலயத்தில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் நாள் இங்கே முட்டி போட்டு சோம் பண்ணியிருப்பீங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்தை தொடங்குகிற சுவாமி எனக்கு நன்மையானது தாங்க. யோசித்து பார்த்தா எத்தனை பேருக்கு ஆண்டவர் நன்மை செய்தார்? ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார்ன்றவங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்க. லுக்கிங் பேக் வித் கிராட்டிடியூட், லுக்கிங் ஃபார்வர்ட் வித் கிரேஸ். ஆமென். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். லுக்கிங் பேக் வித் கிராட்டிடியூட், லுக்கிங் ஃபார்வர்ட் வித் கிரேஸ். இங்க நீங்க நானும் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆமென். அந்த கிருபை தான் உங்களையும் என்னையும் இந்த வருடத்தை நிறைவு செய்ய கிருபை செய்திருக்கிறார். ஏன்னா இந்த வருஷத்தை தொடங்கின நிறைய பேர் இல்லை, மண்ணுக்கு மண்ணாய் போயிருக்கிறாங்க, இறந்து போயிருக்காங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய வருடத்தை இன்னும் 3 நாள்ல கொடுக்க போகிறார். ஸோ இந்த பரிசுத்த இடத்தில் நாம் நின்று கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஏன் அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இந்த 2025ல 362 நாட்கள் முடிஞ்சிருச்சா? 362 days. இதுல நிறைய சந்தோஷங்கள் பார்த்தவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நிறைய கஷ்டங்களை பார்த்தவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நிறைய வளர்ச்சிகளை பார்த்தவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நிறைய தோல்விகளை பார்த்தவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நிறைய ஜெபம் பண்ணவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நிறைய ஜெபத்துக்கு பதில் பெற்றவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நிறைய ஜெபத்துக்கு பதில் பெறாதவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்ப எல்லாமே எல்லாருக்கும் ஆண்டவர் செய்திருக்கிறார். இந்த வருஷத்துல நன்மையும் இருந்திருக்கிறது, சொல்லுங்களேன், தீமையும் இருந்திருக்கு. இந்த வருஷத்துல சந்தோஷமும் இருந்திருக்கு, இந்த வருஷத்துல துக்கமும் இருந்திருக்கு. இந்த வருஷத்துல ஆசீர்வாதமும் இருந்திருக்கிறது, இந்த வருஷத்துல தேவையும் இருந்திருக்கு. ஆமென். ஆனால் இவை எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களோடு என்னோடு இருந்திருக்கிறார். ஆமென். இதுதான் பெரிய பிளெஸிங். ஸோ சோர்ந்து போகாதீங்க. உங்க வீட்டுக்கெல்லாம் நான் வந்தல, நான் வரும்போது எல்லார் வீட்லயும் ஒரு ஜெபம் பண்ணேன், ஒரு வார்த்தை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆண்டவரே, இந்த குடும்பத்தார் 2025 தவறவிட்ட ஆசீர்வாதங்கள், இழந்து போன நன்மைகள், அவங்க ஜெபங்கள் கேட்கப்படாமல் போயிருக்குமானால் இவை எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, 2026ஆம் ஆண்டிலே இவர்களுக்கு இரட்டிப்பாய்த்தாங்க. ஆமென். ஏன் ஆண்டவர் ஒரு புது வருஷத்தை உங்களுக்கு தராருன்னா, இந்த வருஷத்திலே நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளாத நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக தான். ஆமென். இன்னும் பெரியவைகளை ஆண்டவரிடத்தில் எதிர்பாருங்க. The mercies of the Lord have never failed us. ஆமென். ஆண்டவருடைய கிருபை ஒருபோதும் நம்மை கைவிட்டதே இல்லை. அதனால நான் இன்னைக்கு திரும்பி பாருங்க, உங்க வாழ்க்கையில பெற்ற காயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் பெற்ற துன்பங்களையும் கவுண்ட் பண்ணாதீங்க. அதனால தான் பாடம் சொல்கிறது, கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். ஆமென். டோன்ட் கவுண்ட் யுவர் wounds. உங்கள் வலிகளை எண்ணி பார்க்காதீங்க, உங்கள் ஆசிகளை, உங்கள் ஆசீர்வாதங்களை எண்ணி பாருங்க. கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். ஆண்டவர் செய்த நன்மைகளையும் ஆண்டவர் தந்த இரக்கங்களையும் எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எப்படி நன்றி செலுத்தணுமா? குடும்பமாக. என்ன குடும்பம்? இது ஒரு குடும்பம். ஆமென்.
தூய தமிழ் திருச்சபை CSI ஷாஜா தமிழ் திருச்சபை இந்த குடும்பமாக, உங்கள் சமூகமாக, ஒருவேளை அபுஷாகரால இருக்கலாம், அல்மாஜாஸ்ல இருக்கலாம், ஷாஜால இருக்கலாம், துபாயில இருக்கலாம், ரசில் கைமால இருக்கலாம், இல்ல அஜ்மன்ல இருக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த சொசைட்டியாக, அந்த சமுதாயமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அடுத்ததாக உங்கள் தனிப்பட்ட குடும்பமாக, இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு பார்ப்போமாக. இந்த ஆராதனை தொடங்குறதுக்கு முன்னாடி 5:30 மணிக்கு ஒரு சவுண்டு கேட்கும். என்ன சவுண்ட் அது? பெல். இங்க ஆர்டிபிஷியலான ஒரு பெல் சவுண்டு தான். இதே நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், கோயில் எந்த அளவுக்கு நீட் இருக்கோ அதை விட பெரிய அளவுக்கு என்ன கட்டுவாங்க? கோபுரம் கட்டுவாங்க. அந்த கோபுரத்துல என்ன இருக்கும்? மணி இருக்கும். ஏன் இந்த மணி அடிப்பாங்க தெரியுங்களா? எப்பெல்லாம் இந்த மணி அடிப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். சர்ச்சில் சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 8 மணிக்கு ஒரு பெல்லு, 8:15 ஒரு பெல்லு, சர்வீஸ் ஆரம்பிக்கிறது 8:30 மணிக்கு ஒரு பெல் அடிப்பாங்க. அப்புறம் நிறைய ட்ரெடிஷன்ஸ்ல இருக்கிறோம். உங்க சர்ச்சில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லுங்க, வேற எப்பெல்லாம் பெல் அடிப்பாங்க? ஐயா, யாராவது இறந்துட்டாங்கன்னா உங்களுடைய சரீரத்தை திருச்சபைக்கு கொண்டு வரும்போது பெல் அடிப்பாங்க, எடுத்துட்டு போகும்போது பெல் அடிப்பாங்க. அப்புறம் கம்யூனியன் சர்வீஸ் அப்போ கம்யூனியன் பிளஸ் பண்ணும்போது பெல் அடிப்பாங்க. அப்புறம் திருமணம் நடக்கும்போது, தாலி கட்டும் போது பெல் அடிப்பாங்க. சில திருச்சபையில பாவ மன்னிப்பு கொடுக்கும் போது கூட பெல் அடிப்பாங்க. வழக்கங்கள் மாறலாம். இந்த பெல் என்ன சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பழைய கால திருச்சபைகள்ல இந்த பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்போம்? கச கச கசன்னு என்ன பண்ணிட்டு இருப்போம்? பேசிட்டு இருப்போம். பெல் அடிச்சோன்னு என்ன இது? யாராவது சொல்றாங்க அமைதியா இருங்க அப்படின்றாங்களா? இல்ல. அப்ப அந்த பெல் என்னது? ஒரு அலர்ட். ஆமென். ஒரு எச்சரிக்கை. இன்னைக்கு இந்த பெல் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. நீ இதுவரைக்கும் எப்படி இருந்தன்னு தெரியல, இந்த சத்தத்தை கேட்ட பிறகு நீ எப்படி மாறினமா? உன் பேச்சு ஸ்பீக் டிஃபரண்ட்லி. அதுவரை நீ உலக காரியத்துல பேசியிருக்கலாம், ஆனால் இந்த மணி ஓசை கேட்ட பிறகு you need to talk about God only. கடவுளை பற்றி மட்டும்தான் பேசணும். ஸ்பீக் டிஃபரண்ட்லி, ஆக்ட் டிஃபரண்ட்லி. சர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்படினாலும் உட்கார்ந்து இருக்கலாம். அந்த பெல்லு சத்தம் கேட்ட உடனே எல்லாம் ஆயிடும், அட்டென்ட்டா உட்காந்துடும். அடுத்தது இந்த பெல் சவுண்ட் கேட்ட உடனே எல்லாரையும் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுமா? மரியாதைக்குரியாக ட்ரீட் பண்ணும். அப்போ ஒரு திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒரு மணிக்கு உள்ள முக்கியத்துவம் இருக்கிறது. இந்த குடும்பம் அப்படின்றது ஒரு மணியாக பார்க்கப்படுகிறது. இந்த திருச்சபை ஒரு குடும்பம். இங்க அடிக்கப்படுகிற இந்த ஒவ்வொரு ஆராதனையில் ஒரு மணி என்பது நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது, நாம் விசேஷித்தவர்கள். ஆமென். நாம் விசேஷித்தவர்கள். நாம் உலகத்தார்களை போன்றல்ல, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை இந்த மணி நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இன்னைக்கு நான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல இந்த சர்மனை முடிச்சுட்டு இந்த ஆராதனையை 7:25 முடிச்சிடணும்னு பார்க்கிறேன். 7:20 ஏன்னா இந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு நல்லா பேசுங்க, எல்லாரும் போய் பேசுங்க. இங்க வந்திருக்கிற எல்லாரும் ஒருத்தர் பேசுங்க. இந்த திருச்சபையில் இருக்கிற எல்லோருக்கும் யாருக்குள்ளையாவது மனஸ்தாபங்கள் இருக்குமானால் புது வருஷத்துல அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு சமாதானம் பண்ணிட்டு புது வருஷத்துக்குள்ள போங்க அப்படின்றத நான் உங்களிடத்துல வலியுறுத்த ஆசைப்படுகின்றேன். I want a very good and a meaningful fellowship after this service. இந்த ஆராதனைக்கு பிறகு நீங்க போட்டோ எடுங்க, பேசுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்க கூட யாருக்காவது இந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய சக விசுவாசிகளோட ஏதாவது கசப்போ, ஏதாவது விரோதமோ, ஏதாவது கோபமோ இருக்குமானால் இந்த ஆராதனை நிறைவிலே அவங்களோட ஒப்புரவாகும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா புது வருஷத்துல நீங்க பழைய மனுஷனா போகாதீங்க, புது வருஷத்துல புது மனிதர்களாக போங்க. ஆமென். இன்னைக்கு அதுதான் நம்ம வாசித்திருக்கிறோம் 3 திருமறை பகுதியில். அதை நான் சுருக்கி 2 பாயிண்ட்ல நான் கொண்டு வர விரும்புகிறேன். முதல் பாயிண்ட் சொல்லுது, family as a sanctuary of non-violence built on forgiveness and acceptance. இந்த குடும்ப உறவு என்பது 2 மீது கட்டப்பட்டிருக்கிறது. ஒன்று மன்னிப்பு, இன்னொன்று ஏற்றுக்கொள்ளுதல். ஆமென்.
குடும்பம் எதனால ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்குதுன்னா மன்னிக்கிறதுனாலும் ஏற்றுக்கொள்வதனால தான். முதல்ல நம்ம ஒரு குடும்பத்தை பத்தி வாசித்தோம். யாரோட குடும்பம்? யோசேப்புடைய குடும்பம். யோசேப்புடைய குடும்பம் யோசேப்புக்கு பண்ணாத கெடுதியே கிடையாது. ஆமாவா இல்லையா? என்னெல்லாம் பண்ணாங்க யோசேப்ப? முதல்ல என்ன பண்ணாங்க? விரோதிச்சாங்க, எதிரியாய் பார்த்தாங்க. அடுத்தது அவனை கிண்டல் பண்ணாங்க. அடுத்தது அவனை குழியில் தள்ளினார்கள். அடுத்தது அவனுடைய ஆடைகள் என்ன பண்ணாங்க? அவங்க அப்பா என்ன ஆடை போட்டு வைத்திருந்தார் யோசேப்புக்கு? பல வர்ண ஆடை, கலர்ஃபுல் ட்ரெஸ் உருவிட்டாங்க. அடுத்தது குழியில போட்டவனை தூக்கி என்ன பண்ணாங்க? எத்தனை வெள்ளிக்காசு? 30? 20 வெள்ளிக்காசு. ஏசுதான் 30. யோசேப்பு எவ்வளோ? 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார். அங்கிருந்து எகிப்துக்கு போனார். அங்கே சிறையில் இருந்தார். எத்தனையோ உபத்திரங்கள். ஆனால் இதே சகோதரர்கள், இதே தகப்பனும் தாயும் அவருடைய உறவுகள் எல்லாம் திரும்பி வரும்போது யோசேப்பு அவளை என்ன பண்ணிட்டாரு? சொல்லுங்களேன். மன்னிச்சிட்டார். இவங்க செய்ததுக்கெல்லாம் பதிலுக்கு செய்ய அதிகாரமும் காரணமும் அதுக்கான நியாயமும் யார்கிட்ட இருக்கு? யோசேப்பு செய்திருந்தால் அது நியாயம். இட்ஸ் ஜஸ்டிஸ். ஆமாவா இல்லையா? யோசேப்பு பழி வாங்கிதான் அது எப்படி பார்க்கப்பட்டிருக்கும்? அநியாயமா பார்க்கப்பட்டிருக்காது. அது எப்படி பார்க்கப்பட்டிருக்கும்? நியாயமா பார்க்கப்பட்டிருக்கும். ஆனா சில நேரத்துல நியாயத்தை பார்க்காமல் இருப்பது நல்லது. ஆமென். நம்ம நினைக்கிறோம் ஜஸ்டிஸ் ரொம்ப முக்கியம்ட்டு. ஒருவேளை யோசேப்பு அந்த நியாயத்தை ஜஸ்டிஸை பார்த்திருந்தால் தன் சகோதரனை கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும்? பழி வாங்கணும். ஆனா ஜஸ்டிஸை விட, நியாயத்தை விட எது பெருசு? இரக்கம் பெருசு, மன்னிப்பு பெருசு. அருமையான தேவச்சனமே, உங்கள் குடும்பமாக, கணவர் மனைவியாக, இல்ல உறவுகளாக, சகோதர சகோதரியாக, இல்ல பெற்றோர் பிள்ளையாக, பிரிவினைகளோடு மன்னிக்க முடியாத அளவுக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஒருவேளை உங்க ஊர்ல இருக்கிற உங்க பிரதர் கூடயோ இல்ல உங்க சிஸ்டர் ஃபேமிலி கூடயோ நல்ல தகராறுல பேசாம சண்டை போட்டு பல வருஷமா இருப்பீங்கன்னா, இந்த அருளுரை உங்களுக்காக தான். இந்த பிரசங்கம் உங்களுக்காக தான். நீங்க யாரு கூட எல்லாம் பேசாம இருக்கிறீங்களோ தயவுசெய்து அப்படி இருக்காதீங்க. நீங்க சப்போஸ் செத்துட்டீங்கன்னா அந்த கோபத்தோடு, அந்த குரோதத்தோடு, அந்த பழி வாங்கன்ற எண்ணத்தோடு தான் நீங்க பரலோகத்துக்கு போகணும். போவீங்களான்னு தெரியாது எனக்கு. அது அடுத்த கேள்வி. அப்போ வாய்ப்பு இருக்கும்போது இது ஒரு எச்சரிப்பின் சத்தமா கேட்டுக்கோங்க. ஆண்டவர் உங்களை மன்னிக்க அழைத்திருக்கிறார். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஐயா, அம்மா, சகோதரர்களே, நீங்கள் எனக்கு என்ன செய்தீங்க? தீமை செய்தீங்க. ஒருவேளை உங்க பிரதர் உங்களுக்கு தீமை செய்திருக்கலாம், உங்க சிஸ்டர் உங்களுக்கு தீமை செய்திருக்கலாம், உங்க பெற்றோர்கள் உங்களுக்கு தீமை செய்திருக்கலாம், உங்கள் மாமனார் மாமியார் குடும்பம் உங்களுக்கு தீமை செய்திருக்கலாம், உங்கள் உறவுகள் உங்களுக்கு தீமை செய்திருக்கலாம், உங்க கணவர் உங்களுக்கு தீமை செய்திருக்கலாம், உங்கள் மனைவி உங்களுக்கு தீமை செய்திருக்கலாம். நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே காக்கும்படிக்கு நன்மையாய் முடிய பண்ணிரு. நீங்க உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவங்க கிட்ட சொல்லுங்க, நீங்க எனக்கு தீமை செய்திருக்கிறீங்க, பரவாயில்ல, ஆண்டவர் அதை எனக்கு எப்படி மாத்திருக்கிறாரு? நன்மையாய் மாத்திருக்கிறார். அப்போ ஒருவர் உங்களுக்கு தீமை செய்கிறார்கள் என்றால் தீமைக்கு தீமை செய்யாதீர்கள், தீமை செய்கிறவர்களை மன்னியுங்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். The family becomes a sanctuary. ஒரு பரிசுத்த ஸ்தலமா எப்போ மாறும் என்றால் அங்கே எதிர்ப்போ இல்ல வயலன்ஸோ வன்முறை இல்லாத போதுதான். எங்க மன்னிப்பு இருக்கிறதோ அதுதான் பரிசுத்த குடும்பமாய் மாறும். அதனால முதல் குறிப்பு forgiveness ரொம்ப முக்கியம். 2025 முடிக்கும் போது மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். Learn to forgive everyone. யாரா இருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு விரோதமா எவ்வளவு செய்திருந்தாலும் சரி, ஆண்டவரே எனக்கு இது அதிகம், ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் திஸ் கிரட்ஜ், இந்த கோபத்தை எடுத்துக்கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை, நான் அவர்களை மன்னிக்கிறேன். ஆமென். அதுதான் பரிசுத்த வலிமையாக பார்க்கப்படுகிறது. இட்ஸ் a holy strength. அது வீக்னஸ் அல்ல. ரெண்டாவது பாயிண்ட், இன்னொரு நிகழ்வை நம்ம நற்செய்தி பகுதியில் வாசிச்சோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் சின்ன வயசுல இருந்து. அந்த கதைக்கு பேர் என்ன? லூக்கா 15 வாசிக்க கேட்டோம்ல, சொல்லுங்க என்ன அந்த கதைக்கு பேர் என்ன? கெட்ட குமாரன். அவன் தான் திருந்திட்டானே, எத்தனை வருஷத்துக்கு அவனை கெட்ட குமாரன் கெட்ட குமாரன் கெட்ட குமாரன் சொல்லி. இதுதான் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனை.
ஒருத்தர் திருந்தணும்னு நினைக்கிறான்ல, அவனை ஏன் திருந்த விட மாட்டேங்கிறான்? ஆல்வேஸ் பிளேமிங் சம்ஒன். அவன் கெட்ட குமாரன் இல்லைங்க, அவன் மனம் திரும்பிய மைந்தன். இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லலாம்? ப்ராடிகல் சன்னா இல்ல. ஓகே, நான் இதை வேற பார்வையில பார்க்க விரும்புறேன். பொதுவாகவே சர்ச்சும் சண்டே ஸ்கூலோ விபிஎஸோ அவனை கெட்டவனாகவே அடையாளப்படுத்திட்டு இருக்கு. ரைட்? அவன் கெட்டவன் இல்லை, அவன் என்ன ஆயிட்டான் சொல்லுங்க? திருந்திட்டான், மனம் திரும்பிய மைந்தன். இப்ப நான் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் காட்ட விரும்புறேன். அங்க பையனை விட ஹைலைட் பண்ண வேண்டியது அப்பாவை தான். ஆமென். நான் அழகா ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், மன்னிக்கும் தகப்பன். என்னது? மன்னிக்கும் தகப்பன். அவன் ஓடி வந்து விழும்போது அந்த அப்பா அதை பார்த்த உடனே, அந்த வசனத்தை வாசிங்களேன். அவன் தூரத்தில் வரும்போது, எத்தனாவது வசனமா? 20ஆம் வசனத்தில், அவன் தூரத்தில் வரும்பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி, அவன் எப்படி வந்திருப்பான்னு யோசித்து பாருங்க. அவன் வாழ்க்கை எது கூட இருந்தது? பன்றிகளுடைய நாட்டம் அவன் மேல இருந்திருக்கும். யார் மேல இருந்திருக்கும்? அந்த மனம் திரும்பிய மகன் மீது இருந்திருக்கும். இந்த பிக்சர்ல பாருங்க, அவன் எப்படி ஆடை உடுத்திருக்கிறான், அழுக்கான ஒரு வஸ்திரம். எங்க அவன் வேலை செஞ்சிருப்பான்? நல்லா டைல்ஸ் இருக்கக்கூடிய இடத்துலயா? பன்றிகள் நடக்கக்கூடிய கேவலமான ஒரு அழுக்குல அவன் வேலை செய்திருப்பான். அவன் கால்கள், அவன் கரங்கள் நல்லா பெடிக்க பண்ணி கிளீனா இருக்கும்னு நினைச்சிருக்கீங்களா? அந்த பன்றிகளுடைய அழுக்கு அவன் மேல இருந்திருக்கும். பல நாள் குளித்திருக்க மாட்டான், அசிங்கத்தின் உச்சமாக அவன் இருந்திருப்பான். அவன் எவ்வளவு அழுக்குல பன்றிய போல வாழ்ந்திருந்தாலும் அந்த தகப்பனுடைய அன்பு அவனை ஓடி போய் என்ன பண்ணிட்டாரு? கட்டி பிடிச்சிட்டார். ரைட்டா? அந்த தகப்பன் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கிறவங்க நாம் எத்தனை முறை விழுந்து போனாலும் அத்தனை முறையும் ஆண்டவர் நம்மை கட்டி அணைத்து தூக்கி விடுகின்ற தேவனாக இருக்கிறார். 2025 வருஷத்துல யோசித்து பாருங்களேன், எத்தனை முறை நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போயிருப்போம், எத்தனை முறை ஆண்டவருக்கு விரோதமாய் நம்ம குற்றம் செய்திருப்போம், ஆண்டவரை மறந்து போயிருப்போம், ஆண்டவருக்கு விரோதமாய் பாவங்களை செய்திருப்போம், ஆண்டவரை நம்ம கஷ்டப்பட்டிருப்போம். எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிறைய மீறுதல்கள், பாவங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் எத்தனை முறை விழும்போதும் அத்தனை முறையும் அவருடைய கிருபை நம்மை தூக்கி எடுக்கிறது. the grace, the acceptance and the restoration ரொம்ப முக்கியமானது. ஆமென். ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார் அல்லவா? ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார் அல்லவா? ஏன் நாம் அடுத்தவர்களை ஏற்றுக்கொள்ள நமக்கு மனசு இல்லை? அவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க தெரியுமா? அவங்க எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டாங்க தெரியுமா? அவங்க எவ்வளவு பெரிய பாவமா, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தார்களும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் not the prodigal son but the forgiving father. கெட்ட குமாரன் அல்ல, மனம் திரும்பிய மைந்தன் அல்ல, நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்ற மன்னிக்கிற தகப்பன் நமக்கு இருக்கிறார். அந்த தகப்பனை நினைத்தவர்களாக இந்த 2025 எல்லோரையும் மன்னிக்க, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் நம்ம அழைக்கிறார். நான் முடிவுக்கிறேன். நிறைவாக இன்னைக்கு வாசித்த கொலோசியருக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம் என்றால், family as a sanctuary of non-violence sustained by love, compassion and thankful living. இந்த உலக வாழ்க்கை ரொம்ப குறுகிய வாழ்க்கை. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளோ? மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளோ? பலத்தின் மிகுதியால் 80. இப்போ 80 வயசு தான் வச்சுக்கோங்களேன். நீங்க உங்களுக்கு 40 வயசுனா இன்னும் நீங்க 40 வயசு தான் வாழ போறீங்க. அதுவும் பலத்தின் மிகுதியால் தான். அது 42 இருக்கலாம், 44 இருக்கலாம், 41 கூட இருக்கலாம். நாங்க 40 இருக்கவங்களாம் பைப்லாம். ரைட்? நீங்க 50 இருக்கிறீங்கன்னா 30 தான் உங்களுக்கு, 60 இருக்கிறீங்கன்னா 20 தான், 70 இருக்கிறீங்கன்னா 10 தான், 80 இருக்கிறீங்கன்னா எக்ஸ்பீரி ஆயிட்டீங்க. மீதி இருக்கிறதெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் தான், அவுட் ஆஃப் எக்ஸ்பீரி தான். அதனால எவ்வளவு நாள் இருக்கிறதோ அவ்வளவு நாள் ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்? நன்றியா இருக்கணும். அதுதான் இந்த நிறைவாக. கொலோசியர் 3:12 வாசிப்போமாக. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொள்ளுங்க. நம்ம பேச்சு, நம்ம நடக்க
நம்முடைய செயல்பாடு. குற்றம் நிறைய பேர் இருப்பாங்க, அங்க 100 நல்ல விஷயம் இருக்கும், அதெல்லாம் பெருசா தெரியாது. அந்த கேண்டில்ல 4வது கேண்டில்ல 3வது ஏன் எரியல? எங்க 100 கேண்டில் எரியுதுங்க, அது கண்ணுக்கு தெரியாது அவங்களுக்கு. 99ல ஒரு கேண்டில் எரியலன்னு வச்சுங்களேன், அதுதான் அவங்களுக்கு தெரியும். இங்க திருச்சபையில 100 நல்ல விஷயம் பண்ணுவோம், அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் ஒன்றும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஒரு தப்பு பண்ணிட்டோமே, செக்ரட்டரிக்கு அறிவு இல்ல, ஐயருக்கு அறிவு இல்ல, இதை கேட்க மாட்டாரா, இதை பார்க்க மாட்டாரா? இது நாங்க சர்ச்ல எக்ஸாம்பிள் சொல்றோம், குடும்பத்திலயும் அப்படிதான். 99 நாள் உப்பு நல்லா இருக்கும், ஒரு நாள் உப்பு மிஸ் ஆயிருக்கும். அறிவில்ல, உப்பு போட ஒழுங்கா செக் பண்ண மாட்டியா? ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை நமக்கு இருக்கிறது கிடையாது, அக்செப்டன்ஸ். அப்ப இந்த குடும்பம் அப்படின்றது இருக்கிற நல்ல பாசிட்டிவான விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த நெகட்டிவான விஷயங்களை தள்ளிவிடுங்க. எப்போ பாசிட்டிவை ஏற்றுக்கொள்ளவும் நெகட்டிவை தள்ள முடியும்னா அன்பு இருந்தால் மட்டும்தான். எவன் ஒருத்தன் இந்த மாதிரி குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறானோ, எவன் ஒருத்தன் குறை சொல்லிட்டே இருக்கிறானோ, அவனுக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? அன்பு இல்லைன்னு அர்த்தம். அவனுக்கு அந்த அன்பின் செயல்பாடுகள் இல்லை. அதனால அவன் இந்த உலகத்தையும் இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியல. அவனுக்கு கொஞ்சம் பிசிக்கலா, எமோஷனலா, சைக்கலாஜிக்கலா அவனுக்கு பிரச்சனை. அதனால அவனுக்கு எது மட்டும் தான் பெருசா தெரியும்? குறை மட்டும் பெருசா தெரியும், குறைய மட்டும் ஹைலைட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது மாதிரி மனிதர்கள் நீங்க வாழ்க்கையில பார்க்கலாம். நான் சொல்லும் போது அந்த மனுஷன் உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிருப்பான், ஐயா இவனை தானே சொல்றாரு. நிறைய பேர் சிரிக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த ஆள் வந்து போயிருப்பாரு. சில பேருக்கு அந்த ஆள் ஒருத்தராகவே இருக்கலாம், ஒரு சிலருக்கு வேறு வேறா இருக்கலாம், ரைட்? யாரா இருந்தாலும் சரி. ஆனா நாம் எப்படி இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. அடுத்தவங்களை யோசிக்கிறோம், நம்ம அப்படி இருக்கிறோமான்னு சிந்திச்சு பாருங்க. நான் மற்றவங்க கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் அப்ரிஷியேட் பண்றேனா? நான் மற்றவங்க கிட்ட இருக்கிற நல்லதை பார்க்கிறேனா? இல்ல குறைகளை மட்டும் நான் பார்த்துட்டே இருக்கிறேனா? ஐ கீப் ஆன் கம்ப்ளைனிங்கா? ஐ கீப் ஆன் கம்ப்ளைனிங் அபவுட் பீப்புள்ஸா? அப்படின்னா என்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு, என்கிட்ட அன்பு இல்லை, என்கிட்ட அக்செப்டன்ஸ் இல்லை, என்கிட்ட ஃபர்கிவ்னஸ் இல்லை. அதான் பவுல் சொல்றாரு, clothe yourself with compassion, kindness, humility, meekness and patience. அடுத்த வசனம் வாசிங்க, 13. ஐயா ஒருத்தர் தப்பு பண்றாரு, ஒருத்தர் மிஸ் பண்றாரு, இல்ல ஏதோ ஒரு குறை இருக்கு, ஐயோ இது இல்லையே நம்ம போய் செய்யலாம், ஐயோ இவங்க சர்ச்ல இது மறந்துட்டாங்களா அது செய்யலாம், ஐயோ வைஃப் இதை மறந்துட்டாங்களே நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஒருவர் தாங்கணும். இல்ல அவன் எப்போ விழுவான்னு பார்த்துனுக்கிறான் பார்த்தீங்களா, சரியான சைக்கோ அவன். ஒரு சிலர் அந்த மென்டாலிட்டி இருக்கா, இது இவன் பண்ணல இவன் கண்டிப்பா ஃபெயிலியர் ஆயிடுவான் பாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது, அவன் கடைசி வரைக்கும் காத்துனே தான் இருக்கும். ஆமென். அதனால சிலர் எப்பவுமே அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா மாறணும்னா, ஒருவரை ஒருவர் தாங்குறவராக, bear with one another and forgive one another. அதான் பவுல் அழகா சொல்றார் கொலோசியருக்கு எழுதும்போது, ஒருவரை ஒருவரை தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. ஏதோ ஒரு கமிட்டியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், கமிட்டி மெம்பர்ஸ்க்கு 10 வருஷமா பேசாமலே இருப்பானுங்க, 10 வருஷமா கம்யூனியன் எடுத்துன்னு இருப்பாங்க. ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியாதவங்க என்னையா கிறிஸ்தவன்? நீ எல்லாம் கிறிஸ்தவன் சொல்றதுக்கு என்ன இல்ல தகுதி? இன்னைக்கு ஒரு சண்டை போடுறியா, நாளைக்கே போய் மன்னிப்பு கேட்டுரு. தப்பு அவன் பக்கத்திலே இருக்கட்டும், உன் பக்கம் நியாயமே இருக்கட்டும். யோசேப்ப சொன்னா இல்லையா, யோசேப்பு பக்கம் என்ன இருந்தது? நியாயம் இருந்தது. ஆனால் அவர் நியாயத்தை செய்யாமல் இரக்கத்தை செய்தார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு பழிக்கு பழி வாங்க சொல்ல, நியாயத்துக்கு நியாயம் சொல்ல, அவன் எனக்கு இப்படி பண்ணா நான் அவனுக்கு அப்படி பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. அவன் உங்களுக்கு தீமை பண்ணாலும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து மன்னித்தாரா இல்லையா? நாமும் மன்னிப்போம். இந்த புது வருஷத்துல மன்னிக்கிறவர்களாக உள்ள போவோம். அடுத்தத வாசிங்க, ஒருவரை ஒருவர் மன்னித்து கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றிலும் மேலும். இதெல்லாம் நீங்க எப்ப செய்ய முடியும்? எதெல்லாம் செய்ய முடியும்? கைண்ட்னஸ், ஹியூமிலிட்டி, மீக்னஸ், பேஷன்ஸ், ஃபர்கிவ்னஸ், அக்செப்டன்ஸ், இதெல்லாம் எப்போ இருக்கும்னா, இதுக்கு மேல நீங்க ஒரு ஓவர் கோட் போடணும். என்ன ஓவர் கோட்? அன்பென்னும் இது என்ன பண்ணீங்க? தரித்து கொள்ளுங்கள். அன்பை தரித்து கொண்டால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். லவ் ஆஸ் த பைண்டிங் ஃபோர்ஸ். உங்களுக்குள்ள அந்த இணக்கம் இல்ல, நீங்க ஒன்னா இல்ல, பிரிவினையோடு இருக்கிறீங்க. நாங்க என்ன இல்ல? அன்பு இல்ல. அடுத்தது
கிராட்டிடியூட், குடும்பமாய் நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறார். 15ஆம் வசனத்தை வாசிங்க, நான் முடிக்கின்றேன். தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆளக்கடவது, ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். பி கிரேட்ஃபுல் அண்ட் கிராட்டிடியூட். கர்த்தருக்கும் உள்ள கொடுத்திருக்க நன்மைகளுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருங்க. இந்த வருஷம் மட்டுமல்ல, வரப்போற வருஷம் மட்டுமல்ல, எல்லா வருஷத்தையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவா, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் நிறைவு நாளிலே, நிறைவு ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ள நீர் கிருபை செய்தீர். ஆண்டவரே, மன்னிக்கிறவர்களாய், ஏற்றுக்கொள்கிறவர்களாய், அன்பில் வளர்கிறவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நோக்கி பார்க்கின்றோம். இதை தியானிக்கிறவர்களாக எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த எங்களை தரை மட்டும் தாழ்த்தியும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே.